வேர்ல்டு சினிமாஸ்கோப் நேயர்களுக்கு வணக்கம். ஹாரர் சீரியல் ஃபேன்ஸுக்கு ஒரு குட் நியூஸ். மே 13ஆம் தேதியிலிருந்து அருந்ததி சீரியல் இரவு 10 மணிக்கு சன் டிவியில் ஒளிபரப்பாக போகுது. இந்த சீரியலில் தர்ஷக், நிகிதா, ருத்து, சோனியா போஸ், பூவிலங்கு மோகன், அகிலா, தெய்வமகள் சீரியல் பிரகாஷ்ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதில் தர்ஷக் சண்முகம் என்ற கேரக்டர்லையும், நிகிதா தெய்வானை என்ற கேரக்டர்லையும் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. கேரளாவை சேர்ந்த நிகிதா அருந்ததி சீரியல் மூலமாக தமிழில் நடிக்க வந்திருக்காங்க. நிகிதாவோட முதல் சீரியல் இந்த அருந்ததி தான். அது மட்டும் இல்லாமல் கோவை சரளா இந்த சீரியலில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அருந்ததி சீரியல் திகில் காட்சிகள் நிறைந்த ஒரு சீரியஸான பேய் சீரியலா இல்லை காமெடி பேய் சீரியலா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் அருந்ததி சீரியலோட கதை மற்றும் மற்ற தகவல்களையும் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அருந்ததின்னு சொன்னது நம்ம எல்லாருக்கும் அனுஷ்கா நடித்த ஹாரர் மூவி தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த மூவி சீரியஸான ஹாரர் ஜானரில் எடுக்கப்பட்டது. சன் டிவியோட சீரியல்கள் டவுனாக இருந்தப்போ புதிதாக ஒரு ஹாரர் சீரியல் எடுக்கலாம்னு சன் டிவி தரப்புலேருந்து முடிவு செய்யப்பட்டது. அந்த சமயத்தில் காமெடி பேஸ்டு ஹாரர் மூவிஸ்க்கு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சன் டிவியில் ஒளிபரப்பான சில ஹாரர் சீரியலுக்கும் ரசிகர்களிடம் நல்ல ரெஸ்பான்ஸு கிடைச்சது. ஃபுல்லாக காமெடியாக எடுக்காமல் ஓரளவுக்கு காமெடி வச்சுட்டு மற்றபடி சீரியஸான ஹாரர் ஜானரில் எடுக்கப்பட்டிருக்கு இந்த சீரியல். இதனோட டைட்டிலுக்கு காஞ்சனா மற்றும் அருந்ததின்னு சஜஸ்ட் பண்ணாங்க. பட் காஞ்சனா படத்தோட ஒவ்வொரு பார்ட்டும் அடுத்தடுத்து தொடர்ந்து அதே பேரில் ரிலீஸ் ஆனதால் அந்த டைட்டிலை தவிர்த்து அருந்ததின்னு வச்சுட்டாங்க. இனி அருந்ததி சீரியலோட ஸ்டோரியை பற்றி பார்ப்போம். யூஎஸில் இருக்கிற சண்முகம் தன்னோட ஃபியான்சியோடு சென்னை வருகிறார். இங்கே இருக்கிற தன்னோட அம்மாவை யூஎஸ் கூட்டிகிட்டு போய் அங்கே செட்டில் ஆக நினைக்கிறார். சண்முகம் யூஎஸில் இருக்கிற என்ஆர்ஐ. சென்னை வந்ததும் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட ஒரு பெண்ணின் ஆத்மா சண்முகத்தின் உடலில் புகுந்து விடுகிறது. கொஞ்ச நாட்களில் அந்த தீய சக்தியின் மேனரிசம் சண்முகத்திடம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தீய சக்தியாக அலையும் அந்த பெண் எதற்காக மர்மமான முறையில் கொல்லப்பட்டால் மற்றும் இந்த தீய சக்தியால் சண்முகத்தின் குடும்பத்தில் ஏற்படும் ஆபத்து என்ன, அந்த அமானுஷ்ய சக்தியை தடுக்க என்ன செய்தார்கள் என்பதே அருந்ததி சீரியலின் கதை. கோவை சரளா இந்த சீரியலில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் வராங்க. முனி மற்றும் காஞ்சனா போன்ற திகில் படங்களில் நடித்து ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்ற கோவை சரளா முதலில் ஹாரர் சீரியலில் நடிக்கிறாங்க. மேலும் ராகவா லாரன்ஸ் அருந்ததி சீரியலில் ஒரு கெஸ்ட் ரோலில் வரப்போவதாக தகவல்கள் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல, பட் வந்தால் நல்லா தான் இருக்கும். அருந்ததி சீரியலை பற்றிய முக்கியமான மற்றொரு அப்டேட்டை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சீரியலை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சின்ன திரை சீரியல்கள் பற்றிய புதிய அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வேர்ல்டு சினிமாஸ்கோப் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.